வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டிக் டீப்பர் ஃபார் பிரெயின் ராட்ன்ற இந்த ஒரு கேமை தான் விளையாட போறோம். அண்ட் இந்த கேம் வந்து ரோப்ளாக்ஸ்லயே ஃப்ரீயா தான் அவைலபிளா இருக்கு. நீங்களும் வேணா விளையாடிக்கலாம். அண்ட் ஸ்டார்டிங்லயே உள்ள வந்தானே என்ன வச்சிருவோம் யாரான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது நம்ம ஃப்ரெண்டு தான். அண்ட் நம்ம எப்பவும் போய் இன்னைக்கு சிங்கிளா விளையாட போறது கிடையாது. அண்ட் நம்ம ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தான் விளையாட போறோம். ஓகே, ஸ்டார்டிங்ல எனக்கு அந்த கேமை பத்தி என்னன்னே தெரியாது. ஆக்சுவலா எனக்கு பிரெயின் ராட்னாலே என்னன்னு தெரியாது. ஏன்னா ஸ்டார்டிங்லயே வந்து பிரெயின் ராட் வந்து மான்ஸ்டர்ன்றான். ஓகே, சிறப்படா, உன்னோட நாலேஜ் எனக்கு இப்போ தெரியுது இந்த கேம் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவனுக்கு ஒன்று நான் சொல்லிட்டு கொடுத்துட்டு இருப்பேன். இந்த மாதிரி கீழே நோண்டிட்டு வரணும், ஒரு லேயராக போவோம். ஒரு லேயர் போக போக பிரெயின் ராட் கொடுக்குற காசு அதிகமாகும்டா. ஒரு பிரெயின் ராட் ஒரு லேயரில் இருக்கும். நீ அதெல்லாம் எடுத்துட்டு மேலே வந்துடும் பேஸில் வச்சுனா உனக்கு அந்த கொடுக்குற காசுலாம் நீ கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன் அவனுக்கு. அப்புறமா அவனும் எல்லாம் புரிஞ்ச மாதிரி ஓகேன்றான். சரி, என்னமோ எனக்கு புரிஞ்சிருக்கு போலன்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். அதுக்கடுத்து நம்ம விளையாடலான்னு சொல்லிட்டு நான் இங்கே என்னோட பிரெயின் ராட்லாம் போய் கலெக்ட் பண்ணிட்டு வர ஆரம்பிச்சிருவேன் எனக்காக. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளூரா எடுத்துட்டு வந்திருப்பேன். இது கிட்டத்தட்ட ஒரு $36 நம்ம கொடுத்துச்சு. ஓகே ஃபைன்ரா, இதே அதிகம் தான் ஸ்டார்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே அந்த லேயரில் வந்து 30 தான் மேக்ஸிமம் இருக்கு, ஒரு 100லாம் இல்லை அந்த லேயரில். ஸோ ஓகே, ஸ்டார்டிங் இந்த லேயரில் 30 தான் இருக்குது. ஸோ அந்த லேயரில் வந்து இது அதிகமாக காசு கொடுத்துச்சு. ஸோ இதை வந்து நான் எடுத்து வந்துடுவேன். அண்ட் இதுக்கு வந்து கொஞ்சம் அப்கிரேடை போட்டு ஒரு $55 கொடுக்குற மாதிரி மாற்றிட்டு அந்த அதுக்கிட்டே ரொம்ப நேரமாக காசு கலெக்ட் பண்ணிருப்பேன். அதுக்கிட்டே ஒரே ஒரு இதை பிடிச்சிக்கிட்டு அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தா இவன் ஒன்று எடுத்து வந்திருப்பான். என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா டால்பாடி ஃபெரோவா. சரி, என்னமோ நம்ம ஆளோட கொஞ்சம் பல்காக பார்க்குற மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ரேட்டும் கிட்டத்தட்ட நம்மளோட கொஞ்சம் அதிகமாக எடுத்து வந்திருக்கான். $36 கொடுக்குது. ஓகே, என்னமோ போடாடி பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். பையன் வந்து எந்த கேமுமே புரிஞ்சுக்க மாட்டான். ஆனால் புரிஞ்சுட்டானா டப்பு டப்புன்னு ஆரம்பிச்சுவாங்க நம்மளோட. நான் அவங்ககிட்ட இருக்க ஸ்பெஷல் எபிலிட்டி. அண்ட் அவனுக்கு வந்து அப்கிரேட் போடவே தெரியாது. இந்த மாதிரி நீ அந்த எல்லோ கலர் அமுக்கினா அப்கிரேட் விழுண்டா. மொத்த காசு இதிலே போட பார்த்தான். மொத்த காசு இதில் செலவு பண்ணாத, நீ அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அங்கேயே மொத்த காசையும் போட்டு நான் அப்கிரேட் பண்ண முடியாது அப்படின்னு. ஓகே நான் எல்லாத்துக்கும் ஓகேன்னு தான் சொன்னான். அண்ட் ஃபைனலாக என்ன பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு. அண்ட் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோங்க. யாராச்சும் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே வந்து ரஸ்டி பிஎக்ஸ் எடுக்காமல் டேரக்டாக ஸ்டோன் பிஎக்ஸ் போயிடுவேன். அதுக்கு நம்ம கொஞ்சம் அது இதுன்னு கொஞ்சம் ஏதோ அப்டேட் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒருத்தர் பிபிஜி எடுத்துகிட்டு போகிறாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம நண்பர் தான். அடுத்த பிரெயின் ராட்டை போய் எடுத்துகிட்டே வந்துட்டார் அவர். நான் இங்கே அப்கிரேட் போடுறதுலேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நமக்கு வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்பீடும் பவரும் தான் முக்கியம். ஸோ ஆனால் அதில் எது போட்டோன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் எல்லாத்துலையும் ரெண்டு போட்டு விட்டுருவேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அடுத்ததான் நம்ம அடுத்த பிரெயின் ராட்டை போய் எடுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போவேன். ஸ்ட்ரைட்டாக இன்னொரு வழியும் இருக்கும். ஆல்ரெடி யாரும் நோண்டி வச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சிறப்படா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா நடுவில் ஒருத்தர் பைக்காக இருப்பார். வேறு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை அடிக்க தான் இந்த பேக்கன்கள் துறைச்சிட்டு இருப்பாங்க. உள்ளே போனாலே அடிக்க வராங்க. எப்படி பிரெயின் ராட்டை எடுக்கிறதுனே தெரில. இங்கே வேறு ஒரு ஷாப் இருக்குது, இங்கேயே ஒரு ஷாப் இருக்குது. நம்ம இன்னொரு லேயர் உள்ளே போய் பார்த்தான்னு பார்த்தா பேக்கன்களோட நண்பர் பேக்கன் இருக்கார் உள்ள. அண்ட் இங்கேயும் ஒரு ஷாப் இருக்குது கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு $100 அந்த ட்ரூலி மேரி ட்ரூலி சின்ன இருக்கும். அதை எடுக்கலான்னு பார்த்தாலே கிட்ட வந்துடும். லைட்டாக உள்ள கால் வச்சாலே வெயிட்டாக வந்துடுறாங்க கைஸ் கிட்ட. ஆனால் நானும் அதை எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும்டான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனால் லைட்டாக உள்ள கால் வச்சாலே கிட்ட வந்துடுறான். அதையும் மீறி நான் அப்படியே எடுத்துருவானா. ஆனால் மண்டை மேலேயே போட்டு வீட்டுக்கு போடான்னு சொல்லிடுவான். ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் டீசெண்டாக வேலை வந்துடுவோம். ஆனால் அப்புறமா திருப்பி கீழே போகலான்னு பார்ப்பேன். ஆனால் ரொம்ப பேக்கன் கிட்ட போனால் நம்மளால் தாங்க முடியல. ஸோ இந்த பேக்கன் கேள் கிட்ட இங்கே $90 கொண்டு இருந்துச்சு இந்த ட்ரிக் ட்ராக் பராபும். ஸோ இதையே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டேன். நீங்கள் அந்த லெஃப்ட் சைடில் இங்கே நிறைய காமிக்குதுல ஷாப்பு, ரீபர்த், இண்டெக்ஸு, ஸ்லோ, ஆட்டோ ஃபைண்டர்னு நிறையா. அந்த ஸ்லோ அமுக்குனா ரெட் கலரில் மாறுது, திருப்பி க்ரீன் கலரில் மாறுது. இது எது இருந்தால் ஸ்பீடாக போகணும்னு சொல்லிட்டு தெரில. நம்ம அப்டேட் போட தான் தெரியும். இப்போ பெருசாக எனக்கு தெரில, ஏன்னா நம்ம இன்னும் அப்டேட்டே பெருசாக போடல. ஸோ நம்ம அப்டேட் போடுறதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தாயெல்லாம் நானே ஸ்லோவாக போய்ட்டுருக்கேன். அது அமுக்குனா தான் ஸ்பீடாக போகணும்னு நினைக்கிறேன். எப்படி வச்சா ஸ்பீடாக போகணும்னு சொல்லிட்டு தெரில. ஸோ பார்க்கலாம். அண்ட் ஒரே நிமிஷம் சவுண்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்குள்ளே பையன் 3 எடுத்துட்டான். அண்ட் நம்மளே இப்போ தான் 2வது எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம். அண்ட் இதுவும் கொஞ்சம் அப்டேட் போட்டு விட்டுலாம். காசை கலெக்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 8,000 வந்துச்சு கைஸ். கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 2-3 அப்டேட்டை போட்டுலாம். ஓகே, எதுங்கிட்டே மாற்றி காசு கலெக்ட் பண்ணலாம். ஒரு 8,000 கலெக்ட் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். அண்ட் வந்து ஆக்சுவலாக இது வந்து பேசுகிறதே சரி இருக்காது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க தெரியாது கைஸ். ஆனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நான் வீடியோ டேரெக்டாக தான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருந்தேன். அண்ட் அவனோட வாய்ஸும் சேர்ந்து வர மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணிருந்தேன். ஆனால் என்ன ஆச்சு, கடைசியில் பார்த்தா வீடியோ ஒரு மாதிரி எரர் ஆகுது. நடுவில் ஒரு மாதிரி இறையுது. அப்படி அங்கே நடுவில் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கோம், நல்லா தான் வருது. திடீர்னு அங்கே ஒரு மாதிரி இந்த மாதிரி வருது. என்னடா இது சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதுலேருந்து வாய்ஸ்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு புதுசாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் நமக்கும் இந்த வாய்ஸ் ஓவருக்கும் செட்டே ஆகாது எவ்வளோ தான் தூரம் போனாலும். அண்ட் அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் அதுக்குள்ளே 1000 மீட்டருக்குள்ளே போயிட்டான்.
நம்ம தான் ஸ்லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளும் அடுத்த பிக்கெக்ஸ்லாம் வாங்க முடிச்சான்னு பார்த்துட்டு அப்கிரேட் எல்லாம் போட்டுட்டு நம்மளும் அடிக்க போகலாம். அப்போ தான் நல்ல நல்ல பிரெயின் ட்ராப்ஸ்லாம் கிடைக்கும் கைஸ். ஸோ நம்மளும் கீழே போகலாம். என்ன கைஸ் அதுக்குள்ளே மேலே வந்துட்டான், செத்துட்டான் போல. சரி விடுங்க. அதுக்குள்ளே எமரால்டு வரைக்குமே போயிட்டாங்க கைஸ். இங்கே ஒரு நூப் நிற்கிறாரு. இவர் கண்டிப்பாக பேக்கனோட வேகமாக இருப்பார், ஏன்னா அடுத்த லெவல் இது. இது எபிக் லெவல். இதுக்கு மேலே நம்ம அன்காமனில் இருந்தோம். அன்காமனில் இருந்தோம். ஓகே, என்னமோ அப்படி தான். இது வந்து எபிக் லெவல். இது எடுக்க முடியாது, 43 செகண்ட் தான் இருக்குது. இது எடுக்கலாம் நினைக்கிறேன். இது ஒரு 47 செகண்ட் தான். ஆனால் இது அதோட ரேட் அதிகமாக தருது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ஸ்லோ எனக்கு தெரிஞ்சு ஆமாம் கைஸ். இங்கே பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா இப்போ அந்த ஸ்லோ அந்த டீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்லோன்னு போட்டு அது ரெட் கலர்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்பீடாக போகுது. க்ரீன் கலரில் வச்சா ஸ்லோவாக போகுது கைஸ். இது தெரியாமல் இவ்வளோ நான் ஸ்லோவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பாரு ப்ரோ பிளேயர் ஆக போகிறேன்டா. நம்மளாம் என்ன கேமுக்குள்ளே போனாலும் ஈஸியாக ப்ரோ பிளேயர் ஆகிடுவோமே, என்னடா இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஓகே, ஒரு வழியாக நம்மளோட ஃபஸ்ட்டு 1000 கொடுக்குற அளவுக்கு ஒரு பிரெயின் ராட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ தான். ஓகே, இதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கும் ஒரு 2-3 அப்கிரேட் வட்டம் போட்டு அப்படியே ஒரு 2500 2000 கொடுக்குற மாதிரி மாற்றிடலாம். நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு $16,000 இருக்குது. அந்த எனர்ஜி வந்து அந்த 23 இருக்குது. இது ஸ்பீடு நினைக்கிறேன். ஸ்பீடு 23 இருக்குது நம்மகிட்ட. அண்ட் இப்போ வந்து கிட்டத்தட்ட 2700 ரூபா கொடுக்குது. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு காசை கலெக்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம திருப்பி அப்கிரேட் போடலாம். அப்கிரேடுக்கு முன்னாடி பிக்கெக்ஸ் எவ்வளோ கிடைச்சி 50,000. ஓகே, இந்த பிக்கெக்ஸ் வாங்கிடலாம். ஓகே ஃபைன், கோல்டன் பிக்கெக்ஸ் வாங்கியாச்சு இப்போ சிறப்பாக. ஓகே, அப்கிரேடுக்கும் கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணிட்டு ஒரு 2-3 அப்கிரேடை போட்டு போகலாம் கைஸ். அதான் கரெக்டாக இருக்கும். ஓ மை காட், 50,000 சேர்ந்துருச்சு கைஸ் அதுக்குள்ளே திருப்பியும். ஓகே, இப்போ நம்ம திருப்பி அடுத்த அப்கிரேட் போடலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்பீடுக்கு போடலாமா? ஓகே, ஸ்பீடுக்கு ஒரு 2, அதுக்கு அடுத்து பவருக்கு அப்படியே 1 போட்டு விட்டுலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது. ஓகே போதும், மொத்த காசும் செலவு பண்ண வேணாம். ஆல்ரெடி மொத்த காசும் செலவாயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம திருப்பி காசு கலெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாய்ஸ்டிக்லாம் ஸ்டக்காக வர மாதிரி ஃபீல் ஆகுது. ஒருவேளை எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதா, இல்லை உங்களுக்கும் ஃபீல் ஆகுதா? ஒரு மாதிரி அப்பப்போ ஸ்டக்காக வர மாதிரியே இருக்குது. ஓகே, என்னமோ நம்மகிட்ட இப்போது நியர்பை 80,000 இருக்குது. அண்ட் இதை வச்சு நம்ம கொஞ்சம் அப்கிரேட் போட்டுக்கலாம். அண்ட் திருப்பி பழைய மாதிரி மொத்த காசு செலவு பண்ணிட்டேன். ஓகே பரவாயில்ல, காசு சேர்க்கறதுக்கே அப்கிரேடுக்கு தானே, அப்புறம் என்னடா. ஓகே, இப்போ நம்ம கீழே போயிட்டு அடுத்த பிரெண்ட் ராட் எடுப்பாங்களா. கரெக்டாக உள்ளே போகும்போது தான் அது நிலநடுக்கம் வந்து மொத்தத்தையும் மூடி விட்டுருச்சு. ஓகே, இப்போ நம்ம திருப்பி நல்லா உள்ளே போகலாம். கீழே அந்த பேக்கன் இருக்கிறதுலாம் தெரியுது. இப்போ நம்மளே நல்லா கோல்டன் பிக்கெக்ஸ் வச்சு ஓகே, சாமின்னு ஒருத்தர் வராரு. இவர் வேகமாக நோண்டுறாரு நம்மளோட. என்ன மாயமாயிட்டாரு? எப்பட்றா என்ன யூஸ் பண்ணா? ஐயோ, என்னடா பெருசாக ஆப்பைக்க பார்க்குறியா? என்னடா நோண்ட முடியல? நோண்டு ப்ரோ நீ தான் ப்ரோ பயங்கரமாக நல்லா இருக்கு. ட்ரில்லர்லாம் வச்சுருக்காரு கைஸ் அவர், அதனால தான் சீக்கிரமாக போயிட்டார். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது கைஸ், நம்ம பேசாமல் மேலேயே போயிடலாம். ஓகே, அங்கங்கே நோண்டி வச்சுருக்காரு. இன்னும் லைட்டாக உள்ளே போனால் டைமண்ட் வந்துடும் நினைக்கிறேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம். அவர் வேகமாக போயிடுறாரு, வேலைக்கு ஆகாது இதெல்லாம். நம்ம திருப்பி மேலே போயிட்டு நம்ம இந்த இடம் அது அந்த ரெட் கலரில் இருந்துச்சுல்ல, அங்கேயே போயிட்டு நம்ம எடுக்கலாம். சாரி ரெட் கலர், எல்லோ கலர் கோல்டு, இந்த இடத்துலையே நம்ம எடுக்கலாம் கைஸ். இங்கேயே கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கெலாம் இருக்குது பிரெயின் ராட்டு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் 1040 ஒன்று இருக்குது, 1400 ஒன்று இருக்குது. ஓகே, அங்கே திருப்பி அதே இருக்குது கைஸ். இந்த போனாட்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்தோமே, ஸ்ட்ராபெரி என்ன வராது, ஸ்ட்ராபெரி பிங்கு வேணுமா என்னமோ ஒன்று, இது இருக்குதுங்க. ஸோ நம்ம இதே எடுத்துக்கலாம். ஓகே, மேலே போயாச்சு. ஒரு ஏக்தம் ஸ்ட்ரைட்டாக மேலே தான் இந்த மாதிரி போயாச்சு. ஓகே, சிறப்பு, மிக சிறப்பு. ஓகே, இது எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆல்ரெடி இது ஒன்று இருக்குது, பரவாயில்ல, இன்னொன்று ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பில்லை, காசு கொடுக்குதுல. ஓசியில் கொடுக்குறத வேணானே சொல்லக்கூடாது, எடுத்து பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, இதுவும் அந்த ரேட்டுக்கு கொடுக்குது. திருப்பியும் ரெண்டும் ஒரே ரேட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 2 பேருமே மொத்தம் 5000 கொடுக்குறாங்க ஒரு செகண்டுக்கு. 2 பேரும் சேர்த்து சொல்கிறேன், ஒருத்தர் மட்டும் இல்லை. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 3 லேக் இருக்குது. அதனால் டூ லைன் பிக்கெக்ஸ் வந்து வாங்கியாச்சு. இப்போ நம்ம திருப்பி கீழே போயிட்டு இப்போ வெட்டலாம் கைஸ் எமரால்டா தைரியமா. இப்போ வெட்ட முடியல. டேய் அசிங்கப்படுத்தாதீங்கடா, வேணாம்டா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம மேலேயே போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? அதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. நம்ம பவரும் போடணும். பிக்கெக்ஸ் வாங்குறது மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, கொஞ்சம் பவரும் போடணும். இவன் ஏன் இங்கே நின்றுருக்கான்? டேய் இருக்கியா? டேய் மண்டையா? டேய் என்னடா ஒரு மாதிரி நிற்கிறான் போகிறான்.
இருக்கானானே தெரியலையே. சரி என்னமோ நம்ம மேலே போகலாம். இப்போ திருப்பி கீழே போகலாம். என்னடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன் விடுங்க, பார்த்துக்கலாம். எனக்கே தெரியல என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. லெஜெண்டரி ஜோன் தாண்டி இப்போ மித்திக்கல் ஜோன் வரையும் கீழே, இதுக்கு கீழே தான் மித்திக்கல் ஜோன் இருக்கு. அந்த எமரால்டு வந்துருக்கு பார்த்தீங்களா, அதான் மித்திக்கல் ஜோனா. என்னடா நம்ம கீழே போக முடியல. ஓகே கரெக்டாக வந்தாச்சு. இப்போ இங்கே நல்லா காசு தர மாதிரி ஒரு பிரெயின் ராட் கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே நிற்கிறது யாருன்னே தெரில. இதுக்கு மேல் ஃப்ளோரில் இருந்தது அந்த நூபு. ஐயோ அடிச்சிட்டாங்க. சரி நம்ம விடுங்க, பார்த்துக்கலாம். யார் மேலே கை வைக்கிறேன் நான் யார் தெரியுமா, எங்கே வந்துருக்கேன் தெரியுமா, அப்போல்லாம் கேட்டால் திருப்பி அடிச்சுட்டு வச்சு விட்ருவான். ஸோ அமைதியாக இருக்கலாம். ஓகே அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து யாருமே இல்லை. காமனில் வந்து அன்காமனில் வந்து நூப் கேர்ள் நிற்கிறா, அதாவது சாரி பேக்கன் கேர்ள் நிற்கிறா. அப்புறம் எப்பிக் அடுத்து அப்படி தான் நினைக்கிறேன். எப்பிக்கில் வந்து பேக்கனும், அப்புறம் லெஜெண்டரியில் வந்து அந்த நூபும். அண்ட் இங்கே வந்து இது யாருன்னே தெரில. எனக்கு தெரிஞ்சு இதுதான் கிரியேட்டராக இருக்கும் ஒரு வேலை இருக்கலாம், யாருக்கு தெரியும். அண்ட் இந்த கொரிலா எடுத்திருக்கேன். கொரிலா இது என்ன அண்ணாச்சி கொரிலாவா என்னமோ ஒருமே அப்படி தான். ஐயோ உரங்குட்டானி அண்ணாச்சி. நீ ஓகே கேஸ் இது எடுத்துருக்கோம். இதை எடுத்துகிட்டு முடிஞ்சால் மேலே போயிட்டா சிறப்பாக இருக்கும். மைண்ட் கொலாப்ஸ் ஆகும் இன்னும் 5 நிமிஷத்தில், சாரி 4 நிமிஷத்தில். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிரெயின் ராட் அப்படி பார்த்தா கூட 20 செகண்டில் மறைஞ்சிரும். ஓகே கொஞ்சம் ரீஸ்டோர் பண்ணிட்டு எப்படியாச்சும் மேலே போயிடலாங்க. எனக்கு தெரிஞ்சு மறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இன்னும் ஸ்பீடு பத்தலை, இன்னும் அதிகமாக ஸ்பீடு தேவைப்படுது கைஸ். அது இல்லாமல் கோணலாம் நோண்டி வச்சுருக்கானுங்க. இல்லை நான் தான் அப்படி நோண்டுறேன் லூஸ் மாதிரி. என்னடா அது இங்கே இருந்தா நான் வந்தோம், எப்போ திருப்பி இங்கே வந்துச்சு? இல்லை எனக்கு புரியல. அந்த இடத்துக்கே வர மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதா? ஓகே இப்போ ஒழுங்காக ஸ்டாப்பிங்கை போட்டாச்சு. ஆனால் என்னமோ ஒன்று இவ்வளோ லாஸ்ட்டாக பிரெயின் ராட்டுன்ட்டானுங்க. ஓகே பிரெயின் ராட் கூல் டவுனே முடிஞ்சிருச்சு கைஸ். மற்ற கேம்ஸ்லாம் ஒரு வாட்டி கையில் எடுத்துட்டாலே அந்த இது போயிடும். எப்படி சொல்கிறது, அந்த டைமிங்லாம் இருக்காது. அதை நம்ம பொறுமையாக எடுத்து போய்க்கலாம். இந்த கேமில் அப்படி இருக்க மாட்டேங்குது. ஓகே என்னமோ இப்போ நம்ம மித்திக்கல் ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. ஓகே ஓகே போன வாட்டி மித்திக்கல் என்ன எடுத்தோம், அது அதான் லெஜெண்டரியும் மித்திக்கல்லையும் ஒரே ஆள் நிற்கிற மாதிரியே இருக்குது. இப்போ இவனை எடுத்தாச்சு திருப்பியும். இவன் வந்து கொஞ்சம் நல்ல காசு கொடுக்குற மாதிரி இருந்தான், அதனால தான் டப்புன்னு தூக்கிட்டேன். அந்த லோகோ வேறு மறைக்குது கேஸ், நம்ம அவதாரியே அந்த ஹவுஸ் லோகோ. ஓகே இப்போ ஃபுல் ஆகிடுச்சு எனர்ஜி. இப்போ திருப்பி மேலே போகலாம். பத்த மாட்டேங்குது கேஸ், சீக்கிரமாக குறையுது. அதெல்லாம் எனக்கு எனர்ஜி வந்து சீக்கிரமாக குறைஞ்சிடுது. ஸ்பீடும் இல்லை, கொஞ்சம் பவரும் ஏற்றணும் போல், ஸ்பீடு வட்டம் பற்ற மாட்டேங்குது. ஓகே நம்ம இப்போ நம்ம இந்த கரெக்டாக இந்த இடத்துல நின்றுக்கலாம். அங்கங்கே கொஞ்சம் கோணெலாம் நோண்டி இருக்கிறதும் நல்லதாக தான் இருக்குது நிற்கிறதுக்கு. அதனால தான் அப்படி நோண்டி இருப்பாங்க போல். ஆனால் எமரால்டு ரொம்ப நேரமாக போகுது. வந்துருச்சு. இப்போ தான் சொன்னேன் எமரால்டு ரொம்ப நேரமாக போகுதுன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே வேறு மாதிரி இருந்துச்சு. கோல்டு வரைக்கும் தாங்க சின்னதாக இருக்குது, எமரால்டுலாம் ரொம்ப தூரம் போகுது. அதுவும் டைமண்ட் கூட பரவாயில்ல. டைமண்ட் அடுத்து ஒன்று ரெட் கலர் தான் இருக்கும் கேஸ். ஐயோ அது எவ்வளோ தூரம் போகும் பார்த்தீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க, எப்படி பார்த்துருப்பீங்க, காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தெரியாது, 13,000 கொடுக்குது. 13,000 கேஸ். சரியான பிரெயின் ராட்டு. இதை எடுத்து இங்கே வச்சிடலாம். அது மாதிரி எவ்வளோ கொசு கொடுத்துருக்கு. ஓகே நியர்பை 2 மில்லியன் நமக்கு கிடச்சிருக்கு இங்கே மட்டுமே, இந்த மற்ற பிரெயின் ராட்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணதுக்கு. அண்ட் இதை மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் போட்டு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாகவே 1 மில்லியன் அடிக்கலாம். அண்ட் 25,000 28 31 அண்ட் போதும். இதுக்கு மேலே போட்டால் மற்ற காசும் போயிடும். ஓகே கிட்டத்தட்ட 30,000 கொடுக்குது per செகண்டுக்கு. ஓகே இப்போ நமக்கு ஒரு 1 மில்லியன் சீக்கிரம் கலெக்ட் பண்ண முடியுதா? ஓகே 1 மில்லியன் கனெக்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு அதே மாதிரி போகுமா? இதில் மட்டுமே அனுப்புங்க. இதில் நின்னாலே அதிகமாக காசு கொடுக்குது. என்ன ஜூம் அவுட் ஆக மாட்டேங்குது. ஐயோ ரொம்ப ஜூம் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. ஓகே ஃபைன். ஏன்னா ஜூம் அவுட்டே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு லைட்டாக நகர்த்தி பார்த்தா ரொம்ப ஜூம் ஆகிடுச்சு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அடுத்த பிக்காக்ஸ் வாங்கலாம். இங்கே வந்து நம்ம டைமண்ட் பிக்காக்ஸே வாங்கிடலாம். ஓகே கேஸ் இப்போ நம்ம டைமண்ட் பிக்காக்ஸே வாங்கிடலாம். ஓகே சிறப்பாக டைமண்ட் பிக்காக்ஸ் வாங்கியாச்சு. டைமண்ட் பிக்காக்ஸை வச்சு இப்போ பாருங்கள், சும்மா ஜூம்னு உள்ளே போக போகிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்பீடு 5 அப்கிரேட் பண்ணிக்கலாம். 5ல் 10 அண்ட் ஒரே ஒரு பவர் போட்டிருக்கேன். ஏன்னா அவ்வளோதான் காசு இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே காசு கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபஸ்ட்டோட இப்போ நம்ம பிரெயின் ராட்ஸ் அதிகமாக காசு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு கைஸ். கிட்டத்தட்ட 1 மில்லியன் எடுத்துருக்கோம். அண்ட் அந்த 1 மில்லியனில் வந்து இப்போது 1 மில்லியன் தானே கிடச்சி. ஓகே 2 லேக் நினைக்கிறேன். 2 லேக் வந்து இப்போ அந்த ஒரு கேரிக்கு போட்டிருக்கோம். இப்போ நம்மளால் 2 கேரி பண்ண முடியும். ஓகே அண்ட் இது வரைக்கும் யாராச்சும் லைக் போடாமல் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ், நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே என்னடா டே உருண்டு போகிறானே, டே பார்த்துடா டே படே ஏன்டா அப்படி உருண்டு போகிறேன், பயமாக இருக்குடா உன் மூஞ்ச பார்த்தாலே.
என் மூஞ்ச பார்த்தா எனக்கே லைட்டாக பயமாக இருக்குது. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இப்போ அடுத்து என்ன கைஸ், அதுவும் மித்திக்கு தான் இதுவும் மித்தி இல்லை, வந்ததுக்கு தான் வருமோ? எந்த இடம் வந்த இடம் எந்த இடம் வராத இடம்னே தெரியல கைஸ், எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஓகே என்னடா இது, கொரில்லா வாட்டர் மேனும் 3000 5000மா நம்ம கொடுக்குது. இது 14,000 கொடுக்குது கைஸ். இதை எடுத்துகிட்டு நம்ம மேலே போயிடலாம். ஓகே இப்போ நமக்கு சேலஞ்சே என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 20 செகண்டில் இப்போ மேலே போய் ஆகணும், இல்லைன்னா மைண்ட் கொலாப்ஸ் ஆயிரும். மொத்தமாக நம்மளை ஊற்றி மூடிட்டு மேலே அமுச்சு விட்ருவானுங்க, பிரெயின் ராட்டையும் பிடுங்கி விட்டு. ஸோ நம்ம சீக்கிரமாக மேலே போகலாம். ஃபஸ்ட்டோட இப்போ நல்லா சீக்கிரமாக தான் போகிறோம். ஆனால் வெறும் 8 செகண்ட் தான் இருக்கு. ஐயோ ஏய் போடா போடா டேய் ப்ளீஸ்ரா போயிடுறா. எனக்கு தெரிஞ்சு போயிடலாம் கைஸ், வந்துட்டோம். ஓகே வந்தாச்சு. டேய் ப்ளீஸ்ரா டேய், அடா பாவீங்களா டேய். ஏய் இன்னும் ஒரு 5 செகண்ட் கொடுத்துருந்தா மேலேயே வந்திருப்பேன் கைஸ். ஏன்டா இப்படி பண்ணீங்க டேய்? என்ன சின்ன பையல அள வச்சு பார்க்குறீங்களா டேய்? பாவம்டா, நான் அடி தாங்க மாட்டேன்டா, ப்ளீஸ்ரா ஒரு நல்ல பிரெயின் டாட்டா கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருங்கடா. ஓகே நம்ம கூட ஒரு 2 பேர், நான் இப்போ தான் சொல்ல வந்தேன். ஓகே ஒருத்தர் தான் வராங்க, பரவாயில்ல, ஒருத்தர் நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க நம்ம நோண்டினா வந்து ஒரு சின்ன ஏரியா தான் கவர் ஆகும். இப்போ 3 பேர் நோண்டுறதுனால ஒரு நல்ல பெரிய ஏரியாவாக கவர் ஆகுது கைஸ். இந்த மாதிரி நோண்டினா தான் நிற்கிறதுக்கு அங்கே இடம் கிடைக்குது. ஆனால் அவங்க நம்மளோட ஸ்லோவாக தான் மைண்ட் பண்ணுறாங்க, நம்மளோட நியூ பிளேஸாக இருப்பாங்க போல். ஓகே ஃபைன், ஏதோ ஒன்று. அண்ட் நம்ம ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் ஆஃப்லைன் போயிட்டாரு, அண்ட் இருக்காரான்னு சொல்லிட்டு தெரில. ஆஃப்லைன் போயிட்டார் ஆக்சுவலாக, அவரால் இப்போதைக்கு விளையாட முடியாது. அண்ட் அப்புறமா அவர் வருவார். அண்ட் அடுத்த வீடியோலையும் அவர் வருவார் கைஸ். அண்ட் மோஸ்ட்டாக அடுத்த வீடியோவில் வந்து நான் கிராணி வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதுதான் அடுத்த வீடியோ போடலான்னு சொல்லிட்டுருக்கேன். கிராணி வந்து மல்டிப்ளேயர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன், ஃப்ரெண்டு கூட விளையாடி வேறு ஒருத்தர் கூட விளையாடுறேன். அது வந்து கிராணி சாப்டர் 2 டோர் எஸ்கேப்பு, ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு, அது என்ன காரா இன்னொன்று இல்லை போட்டு, இந்த 3 எஸ்கேப்பே முடிச்சிட்டேன். 3மே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதையும் போடுறேன், அடுத்ததாக அந்த 3த்தையுமே போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது தான் பெரிய தொல்லையாக இருக்குது, கொஞ்சம் அதையும் கொடுக்கலாம். அண்ட் 4 பேர் இருக்கனால கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுது. ஆனால் வேலைக்கு ஆகுதுன்னு நம்ம இங்கேயே பிரிண்ட் எடுத்துக்கலாம், இந்த மெத்திக்கல் ஜோன்லேயே. ஐயோ டேய் என்ன கீழே போகிறேன், ஒன்றும் ரொம்ப மேலே போயிடுறான், இல்லைனா ரொம்ப கீழே போயிடுறான், கரெக்டாக அதை நிற்க மாட்டாங்க. நாங்கள் ஒருத்தர் ட்ரில்லர் வச்சனால தான் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம கீழே இங்கே வந்தோம், இல்லைனா வந்துருக்க முடியாது. அவங்க கீழே போயிட்டாங்களோ, இருங்க கீழே போய் பார்ப்போம். ஆமாம் கைஸ் கீழே போகிறாரு அவர். ஆனால் ட்ரில்லரே இவ்வளோ ஸ்லோவாக தான் போகுது பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம். ஓகே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கண்ட்ரிபியூஷன். அடிக்கிறாரு டேய், ஏன்டா அடிக்கிற பிளட்டி இடியட்? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தான் இன்னும் கால்வாசி கூட உள்ளே இறங்கல இந்த ஜோனை விட்டு. பேசாமல் நம்ம மேலே போயிட்டு மெத்திக்கல் ஜோன்லேயே பிரெண்டாக எடுத்துகிட்டு போவோம். ஆனால் பின்ன இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கு ஒரு வேல்யூ உள்ளே இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா உள்ள பிரெயின் ராட் காடாமா, பின்ன அவ்வளோ ஆழமாக வைக்க தான் செய்வானுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம பாட்டு நீங்கள் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து இங்கே ஜிராஃபா செலஸ்ட்ரே இருக்குது 13,000. போன வாட்டி 14,000 மிஸ் பண்ணோம், இந்த வாட்டி 13,000 மிஸ் பண்ணாமல் அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். போடா வேகமாக போடா. ஐயோ பெட்ரோல் காலி. வெயிட் பண்ணுறேன், பெட்ரோல் ஏற்றிக்கலாம். ஓகே ஃபுல்லாக விட்டோம். ஓகே அப்படியே பறந்துட வேண்டியதான், போதும் அதுக்கு. ஓகே டேய் நான் என்னென்னமோ போட்டு வச்சுருக்காங்க, டாரா பாரா போரான்னு என்ன பேசுகிறாங்களே புரிய மாட்டேங்குது. புரியாத பாஷையில் பேசினா நான் எப்படா ரிப்ளை பண்ணுறது, போங்கடா. ஓகே கைஸ், அண்ட் இப்போ வந்து நம்ம மேலே போயிட்டே இருக்கிறோம். அண்ட் அதுவும் போயிட்டே இருக்குது. இங்கே என்ன பார்த்தீங்களா ஒரு ஸ்லாட் கிடைக்குமா, ஆனால் மொத்தமாக ரீசெட் ஆகிருன்னு நினைக்கிறேன். இந்த பவர் இல்லை, ஆமாம் பவர் ஸ்பீட்லாம் மொத்தமாக ரீசெட் ஆகிரும். ரீபேட் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஸ்டீல் பிரெயின் ராட்டில் தான் ரீபேட் ஒரே பெஸ்ட்டு, மற்ற எல்லா கேம்லேயும் ரீபேட்டே வேஸ்ட்டு. ஓகே இந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த ரைட் சைடில் இங்கே வச்சிடலாம். இதை ஜிராஃபா செலஸ்ட் 13,000 காசு கொடுக்குது. அண்ட் இதையும் கொஞ்சம் அப்டேட் போட்டுடலாம். 13,000 அப்படியே நான் மொத்த காசையும் உருவிடுவானுங்க போய் விட்டா. பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு போடலாம். ஓகே கிட்டத்தட்ட 13,000 கொடுக்குது. இதே போதும்னு நினைக்கிறேன். சாரி ஐயோ வளரனே 40,000 கொடுக்குது. இதே போதும். நார்மலாக இந்த ஃப்ளூரி என்னது இந்த ஸ்ட்ராபெரின்னு என்னமோன்னு வரும், அதுவும் நம்மக்கிட்ட 2 இருக்குது. ஆனால் அது 30,000 தான் கொடுக்குது. ஆனால் நம்ம ஜிராஃபா செலஸ்ட்டை நம்ம போட்ட அப்கிரேடில் வந்து இப்போ 40,000 கொடுக்குது போது ஒரு நல்லது தான். அண்ட் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் பைக்காக வச்சுருக்காரு. பின்ன இவர் தான் இந்த ட்ரில்லர் வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் இந்த 5 பேர்லேயே இவர் தான் அதிகமான இது வச்சுருக்காரு, பிரெண்ட் ராட் கார்டு. ஸோ இவர் தான் இந்த ட்ரில்லர் வச்சுருந்தவராக இருப்பார். ஏன்னா மற்றவங்க எல்லாம் என்ன மாதிரி கோல்டு பிக்கெக்ஸு டைமண்ட் தான் வச்சுருந்தாங்க.
அவங்களால பிரெயின் ராட் கார்டு எடுத்துருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே, மற்றவங்கள பார்க்குறத விட்டு நம்ம எப்போ அந்த மாதிரி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை பார்ப்போம். ஓகே, இங்கே டுவல் கோல்டன் பிக்கெக்ஸ் வாங்கிடலாம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அப்கிரேட் போட்டுடலாமா இல்லை பிக்கெக்ஸ் வாங்கலாமா? என்னடா ஒரே குழப்பெல்லாம் இருக்குது. ஓகே, அப்கிரேடே போட்டுடலாம். அப்கிரேட் தான் இப்போதைக்கு பெஸ்ட்டு. நம்ம ஒன்றும் நோண்டிட்டு போகிறதே இல்லை, ஆனால் ஆல்ரெடி நோண்டிட்டு போயிடுறானுங்க. நம்ம அந்த பிரெயின் ராட் எடுத்துகிட்டு மேலே சிறப்பாக வந்துட்டாலே போதும். இப்போதைக்கு ஸ்டார்டிங்க்கு அது, எண்டிங்க்கு பிக்கெக்ஸ்லாம் வேணும். அண்ட் எண்டிங்கை நம்ம அப்புறம் பார்ப்போம் எபிசோட் 2ல். நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் முடிஞ்ச அளவுக்கு பிரெயின் ராட்ஸ் அதிகமாக கலெக்ட் பண்ணலாம் கைஸ். பிரெயின் ராட் கார்டு உள்ள போயிடலாமா? போகுது. ஓகே கைஸ், பிரெயின் ராட் கார்டு உள்ளே வந்துட்டோம். ஐயோ, உள்ள ஜாண்டல் வெயிட் பண்ணுறாரு. பரவாயில்ல, அந்த ட்ரில்லர் நோண்டிட்டு போயிட்டாரு போல அவ்வளோ தூரம். இங்கே 21,000, இங்கே 15,000, இங்கே 14,000, இங்கே 13,000. ஒரு 50,000 அந்த மாதிரி கொடுங்க, சிறப்பாக இருக்கும். ஓகே, அந்த என்ன அது பேரை மாற்றிட்டானுங்க, ட்ரெல்லைட்டர் ட்ரெல்லாவா நம்ம ஒன்று. இந்த சுறா இருக்கான் பார்த்தீங்களா, அந்த சுறாவை எடுத்துடலாம். உள்ளே போனாலே ஜென்ரல் மண்டையிலே அடிப்பான் போலியே, பயமாக இருக்கே. ஏய் ப்ளீஸ், அதை ஒன்று கொடுத்துட்றா. எடுத்துட்டா. பாவி, ஆக்சுவலாக எடுத்துகிட்டு வெளில வந்துட்டேன். அப்புறம் எப்படி ஆச்சான்னு சொல்லிட்டு தெரில. என்னமோ ஒன்று, நம்ம திருப்பி இங்கே வந்தாச்சு. இதோட்டு கீழே போவோம். வந்துட்டேன்னு சொல்லு, மீண்டும் வந்துட்டேன்னு சொல்லு. ஓகே, இந்த வாட்டி இந்த எலிஃபண்ட்டோ என்ன எல்லாத்தையும் பேரை மாற்றி வச்சுருக்கானுங்க. இது கொக்கஃபண்ட் எலிஃபண்ட்டோ தான்டா. ஆனால் எலிஃபண்ட்டோ கொக்கஃபண்ட்டுன்னு மாற்றிட்டானுங்க. ஓகே, அவனுங்க வைக்கிறதான் இங்கே சட்டம்ன்ற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, மேலே வந்தாச்சு. அப்படியே ஓரமாக நின்றுலாம். டேய், நிற்க வேடம் இல்லை கேசிங்க எங்கேயுமே. ஐயோ, ஸ்ட்ரெயிட்டாக நின்றுருக்கானுங்க. பாருங்களா, இது வேலைக்கு ஆகாது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம், இல்லைனா கீழே போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நின்றுருக்கானுங்க. ஓரத்தில் எங்கேயுமே நிற்கவே முடியல. இது வேலைக்கு ஆகுது. அப்படியே கீழே போட்டு வேண்டியதான் செம. இல்லைனா அப்படியே இதுவாக இருங்க, எப்படி இருந்தாலும் கூல் டவுன் செகண்ட்ஸ் முடிஞ்சிடும். நம்மளால் அப்போ இப்போதைக்கு இந்த பிரெயின் ராட் கார்ட்ஸ் ஒன்றுலேருந்து எடுக்கவே முடியாது. முதல்ல இப்போ நம்மளால மேலே போக முடியுமா? அப்படியே நோண்டிகிட்டே போகலாம். அப்படியே கீழே வரும்போது நின்றுலாம் வருமா? ஓகே, ஆனால் நிற்க முடியல. டேய் அவ்வளோ ஒன்று யாரே. இதையும் தாண்டி கீழே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். ஓகே, ஃபுல்லாக நோண்டில் போல. நோண்டானுங்களா கீழே என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துருக்கலாம். கீழே எனக்கு தெரிஞ்சு செலஸ்டியல் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம சர்ஃபேஸ் கொடுத்து மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம மித்திக்கல் ஜோன்லேயே போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு தேடுவோம் கைஸ். மித்திக்கலையே ரொம்ப கீழே போதே, வேணாம்டா. அங்கே போனால் மீண்டும் மேலே வர முடியாதனால ஸோ நம்ம இந்த மித்திக்கலே தேடலாம். ஓகே, கொரில்லா வாட்டர் மெலான்ட்ரில்லோ என்னமோ ஒன்று 3,000 இருக்குது. ஆல்ரெடி 14,000 வச்சுட்டு எதுக்கு 3,000 எடுத்துகிட்டு போகணும்னு தெரில. இருந்தாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதான் எல்லாத்தையும் பாக்கெட்டில் போட்டு. ஓகே, அப்படியும் ஒரே இதில் மேலே வர முடியல கைஸ். ஒரு 2 வாட்டி நின்றுட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஓகே, மேலே போயிடலாம். போடா, வேகமாக போடா. டேய், ஏன்டா எவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்க? மற்றவங்களும் எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க, கற்றுக்கூடா. டேய் நில்றாப்பா. நான் கூட கீழே விழுந்துருவான்னு நினச்சேன். இப்படியே மேலே போயிட்டான். ஓகே, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடலாம். ஓகே, மேலே வந்தாச்சு. கொரில்லா வாட்டர் மெலான்ட்ரில்லோ இது எடுத்தாச்சு. ஓகே, 3K இல்லை 5K, 5,000 கொடுக்குது. அண்ட் வழக்கம் போல் இதுக்கும் அப்டேட்டை போட்ட வேண்டியதான். அவ்வளோதான், காசு காலி. இன்னும் ஒரு அப்டேட் போடலாம் நினைக்கிறேன். இல்லை, ஆமாம், இப்போ இருக்க காசுக்கு போடலாம். ஆனால் போதும். நம்ம அடுத்து பிக்கெக்ஸ் எவ்வளோ ரேட்டுக்காக தான் அடுத்து. அடுத்து 20 மில்லியன், இன்னும் 4 மில்லியன் சேர்க்கலாம். நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்டேட்டை போட்டுடலாம். ஓகே, திருப்பி காசுலாம் காலி ஆயிடுச்சு. ஃபைன், இப்போ நம்ம திருப்பி கீழே போகலாம். அது ஒரே ஒரு பிரெயின் ராட் பைக்காக ஒன்று கிடைக்கும்னு பார்க்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ, டேய் ஏன்டா திருப்பியும் எப்படியா கச்சிட்றா ஏப்பா. ஐயோ, விட்டா அப்படியே எங்கேயாவது கீழே தள்ளி விட்ருவானுங்க போல பாலத்தில். ஓகே, ஏன்டா இங்கே வந்துச்சு திருப்பியும். ஓகே, ஒரு வாட்டி சுற்றி பார்ப்போம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ். இந்த வாட்டி திருப்பியும் என்ன சொல்கிறீங்க? பேசாமல் இந்த ட்ரெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, கடைசி இந்த ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். முடிஞ்சா நல்லது, முடியலனா ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, ஒரு தூரம் மேலே வந்துச்சு. நின்று. ஓகே கைஸ், அப்பா இடம் இருக்குது. ஆனால் டைமிங் தான் இல்லை போல், இடம் கூட இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா விட்டுடலாம். ஓகே, நம்ம இந்த ஜோனை விட்டு ஒரு வெளில வந்துட்டோம். இதுக்கு மேலேயாச்சும் கொஞ்சம் நம்பிக்கை வருது இப்போ தான். ஏன்டா இங்கேயே ஸ்ட்ரைட்டாக தான் நோண்டிருப்பீங்களாடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? அப்படியே ஸ்ட்ரைட்டாக நோண்டிட்டு போகிறானுங்க. இங்கே போய் தொங்க விட்டானுங்க, என்ன தொங்கிட்டு இருக்காங்க. ஓகே, டைமிங்கே இல்லை, 20 செகண்ட்ஸ் தான் இருக்குது. இந்த பிரெண்டை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே மேலே போனால் தான் கிடைக்கும், இல்லைன்னா போயிடும்.
Okay, 14 seconds. 13, 12, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2. கைஸ் கடைசி 2 செகண்ட் எடுத்துட்டு மேலே வந்துட்டேன் கைஸ். வாழ்த்துக்கள்ரா, வாழ்த்துக்கள். ஓகே, இதை இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, சிறப்பு. 20,000 நம்மளோட இது வரைக்கும் கடைசியிலேயே ஹையஸ்ட் தான். மைன் கோலாப்சஸ் இன் 10 செகண்ட். ஓகே, ஃபஸ்ட்டில் எல்லாம் இழுத்து மூட போகிறானுங்க. கண்டிப்பாக கடைசி நேரத்தில் யாராச்சும் மேலே வருவானே. ஓகே, நம்ம பொழப்பு அதுவா, நம்ம பொழப்பு நம்ம காசு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே கைஸ், இதுக்கும் அப்டேட் போட்டாச்சு. பழைய மாதிரி மொத்த காசையும் அவுத்தாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு திருப்பி ஒரு கிட்டத்தட்ட 10 மில்லியன் இருக்குது. 10 மில்லியன் இல்லை, ஆக்சுவலாக 8.5 மில்லியன் தான் இருக்குது. ஆனால் அதே அதிகம் தான் சொல்லிட்டு அமைதியாக இருக்க வேண்டியதான். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியல, ஆனால் ஸ்பீடு தான் எனக்கு வேணும். ஸோ ஒன்றா சிங்கிளாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம இவரு கூட போவோம். ப்ரோ நான் கூப்பிட்டு போகிறேன் ப்ரோ. கோல்டு பிஎக்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாத ப்ரோ. ப்ரோ இருங்க, அங்கே என்னமோ கலெக்ட்னு காட்டுது. கலெக்ட் பண்ணு. கரெக்ட் ஆகுடா, கரெக்ட் ஆகுடா. என்ன வராது? ஓகே, கேஷ் கைஸ். கேஷ் கூட கிடைக்குமா அதில்? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஓகே, என்னமோ கீழே போயிட்டு நம்ம அடுத்த பிளேண்டர் எடுக்க ட்ரை பண்ணலாம். திருப்பி மெத்திக்கல் ஜோனுக்குள்ளேயே என்ட்ராகலாம் கைஸ். மெத்திக்கல் ஜோன் தான் பெஸ்ட் இப்போதைக்கு. பிரெயின் ராட் கார்டுக்கெலாம் நம்மளால் போக முடியாது. அதுக்கு நம்ம இன்னும் நிறைய அப்கிரேட் பண்ணணும். ஸ்பீடும் பவரும் மட்டும் அதிகமாக போட வேண்டியதாக இருக்குது கைஸ் இன்னுமே. நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கீழே போவோம். ரொம்ப நேரமாக போகிற மாதிரி இருக்குது. எப்படா போனீங்க இதுக்குள்ளே? அவ்வளோ பெருசாக நோண்டி வச்சுருந்தானுங்க. எப்படி நோண்டானுங்கன்னு தெரியல, அவ்வளோ கஷ்டம் போல. சரி, நான் விளையாண்ட பிரெயின் ராட் கேம்லேயே இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? எஸ்கேப் போலீஸ்னு கூட விளையாண்டேன் கைஸ். அது கூட ஈஸியாக தான் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போக முடியுதான்னு பார்ப்பேன். அதில் கேஷ் மாதிரி ஏதாச்சும் கிடைக்குமா? சும்மா போனேன்டா. ஏன்டா அப்படியே எல்லாம் வந்துடுவானுங்க அப்படி லைனாக. என்னமோ எடுக்க போகிறான், வாங்கடா நம்மளும் போய் எடுப்போம்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம பாட்டு கீழே போகலாம். கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன். அங்கே ஜாண்டல் தானே அது, யாருன்னு தெரில, என்னமோ ஒன்று. ஓகே, கோணலாம் நோண்டிட்டு போகுது கேஸ். இது ஸ்ட்ரைட்டாகவே நோண்ட மாட்டேங்குது. மெத்திக்கல்ல வந்து ஜாண்டல் இல்லை இது. இப்போதான் இது மெத்திக்கல் இல்லையா ப்ரோ? இப்போதான் லெஜெண்டரிக்கே வந்திருக்கோம் ப்ரோ. டைமண்டையும் தாண்டி போனாதான் இதுவா மெத்திக்கு? என்னவா போங்களாடி. எஸ், எனக்கு ஒரு ட்ரிக்கு தோணுது, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னடா ஒழுங்காக நோண்டாடி. இந்த ஸ்ட்ரைட்டாக அப்படி நோண்டிட்டு போயிட்டு அப்படியே கீழே இந்த டேக் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுது. எனக்கு தொட்டு பார்ப்போம். என்ன பண்ணுறது என்னன்னே தெரியல. ஃபஸ்ட்டு தொட்டு பார்ப்போம் ராட்டி. எடுக்க முடியுது கைஸ். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். என்னடா வெளில போக முடியல. போடா வெளில போடா. ஓகே, ஃப்ரிட்ஜோ கேமலோ. ஓகே கைஸ், இந்த மாதிரி எடுக்க முடியுது. இங்கே நான் கீழே வந்துச்சு. சரி, என்னமோ ஒன்று. ஓகே, நம்ம இந்த மெத்தடை இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே எதுவுமே நல்லா பெருசாக காசு கொடுக்குற மாதிரியே இல்லையே. ஓகே, யாரும் நோண்டிட்டு போனால் கீழேயாச்சும் போகலான்னு பார்க்குறேன். அவனு போக மாட்டானுங்க. இல்லை நம்மளோட இப்போ நியூ பிளேயராக இருக்கானுங்க. ஓகே, இவனுங்க போக மாட்டானுங்க போல். பேசாமல் நம்ம டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம வேறு பிரெயின் ராட் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். அந்த டைமண்டில் மியூட்டேஷனில் ஒன்று இருக்குது, அதை எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். அது என்ன அந்த கீபோர்டில் இருக்குமே ஒரு ஹார்ஸ், அதானே? ஆமாம், அதுதான். எடுத்துட்டோம் கைஸ். இதை எடுத்துகிட்டு மேலே போக முடியுதான்னு பார்ப்போம். என்னடா மேலே போகிற வழி? மேலே போகிற வழி எங்கடா? அப்போ வச்சுட்டான்டா. நீ யார் மேலே கை வச்சுருக்க தெரியுமா? ஓகே, இப்படி சொன்னால் அச்சிட போகிறானுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ இதோட முடிச்சிடலாம் நினைக்கிறேன். இந்த காசுலாம் கலெக்ட் பண்ணிட்டு அதோட வீடியோ முடிச்சிடலாம். ஓகே, வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நானும் பேச தெரியாமல் வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.